ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அதே விமானத்தை பார்க்கும்போது எப்படி? இதுக்கப்புறம் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். சம்பவம் தான், ஆக்சிடென்ட் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அது இன்னும் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வேற எங்கேயாவது இருந்திருந்தா இதை விட பெருசா இருந்திருக்கும். என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. இவர் கால் பண்ணா எடுக்கல 2 டைம். இல்லை சரி, நான் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு வந்தேன். இங்க ஃபுல்லா ஃபயர், யாருமே உள்ள போக முடியாது. அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு கொஞ்சம் பாடி வந்து செதறி கிடந்தது. அது மட்டும் இந்த பக்கமா ஒரு புல்டோசர் எடுத்து உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை வழியாக எடுத்துட்டு போனாங்க. அதை மட்டும் பார்த்தேன். நான் நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களான்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தா யாரும் இல்லை. உடனே நான் வந்து திருப்பி எமர்ஜென்சி வார்டு போனேன். சரி, யாருன்னா இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு போகிறப்பதான் கிட்ட நெருங்க முடியாது. அது ஃபயர் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. 10 மீட்டர் தள்ளி தான் இருக்கேன், இருந்தாலும் ஃபீல் ஆகுது. அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ அந்த மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. மெஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஏறணுமே படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தொலைவில் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவர் படிக்கட்டு ஸ்டெப்பு வரமே நின்றுட்டு இருந்தாரு. இடிச்சு ஒரு 5 செகண்ட்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா. அப்போ பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி உங்க மனைவி ஆகட்டும், அம்மாவாகட்டும், அவங்க எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க? அவங்க வந்து உனக்கு எதாச்சுன்னு கேட்டாங்க. இல்லம்மா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்க 2 பேரு. ஆனா இதெல்லாம் மீண்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு விமானம் பறக்கும் போது அந்த ஒரு அச்சம் அப்படின்றது உண்டா, இல்ல அது ஒரு பதட்டத்தை உண்டு செய்யுதான்? இருக்கு சார். அது ஏன்னா இங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மேல போயிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் மேல எப்பவுமே மிட் நைட்ல பறந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். சம்பவம் தான், ஆக்சிடென்ட் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அது இன்னும் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வேற எங்கேயாவது இருந்திருந்தா இதை விட பெருசா இருந்திருக்கும். வணக்கம் சார், டாக்டர் சரவணன். அவர் சொன்ன மாதிரி என் நண்பர் வந்து எனக்கு நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சாருன்னு அதை பத்தி நம்ம பேசலாம். முதல்ல உங்களுக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சு நீங்க வந்தீங்களேன்னா, அவர் இங்க தங்கி இருக்காரு, இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? அவங்க உடனே உங்க நண்பர்கிட்ட பேச முயற்சி செஞ்சீங்களா? என்னெல்லாம் நடந்தது? இல்லை சார், நான் முதல்ல ஹாஸ்டல்ல இருந்தேன். பிஜி ஹாஸ்டல். இது சின்ன ஹாஸ்டல். இங்கே யூஜி அண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மட்டும் இருப்பாங்க. மெயின் ஹாஸ்டல் அதுதான். இது சப்ளிமெண்ட்ரி ஹாஸ்டல் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு சின்ன ஹாஸ்டல். அங்கே இடம் கிடைக்கலன்னா மேக்ஸிமம் இங்கே கொடுப்பாங்க. முக்கியமாக இங்கே யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபேமிலி குவார்ட்டர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே கிடைக்கலன்னா இங்கே கொடுப்பாங்க. ஸோ நான் சாப்பிட்டு வீட்டில் அந்த ரூமில் இருந்துட்டு இருந்தேன். திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தா ஃப்ளைட் கிராஷ்னு வந்துச்சு. நான் உடனே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா யூஜி ஹாஸ்டல் மெஸ்ஸில் ஆயிருக்குன்னு சொல்லிடு. நான் உடனே வெளியே வந்து பார்த்தா ஃபேக்கா ட்ரூவான்னு பார்த்து புகை பார்த்தேன்னா அங்கேருந்து அப்படியே அந்த ஃபயர்லாம் நல்லா இந்த மரத்துக்கு மேலே எரிஞ்சிருந்தது. உண்மைதான். வெளியே வந்து பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க நீங்க. ஒரு 500 மீட்டர். அங்கிருந்து பார்த்தா இந்த மரத்தை கைட்டுக்கு புகையும் நெருப்பும் இருந்துச்சு. உண்மைதான், அந்த வாட்ஸ்அப்ல வந்து பொய் இல்லை, உண்மைதான் நினச்சிட்டு நான் உடனே ஃபர்ஸ்ட் ஓடி வந்தேன். ஓடி வந்ததுக்கு முன்னாடி இவர் கால் பண்ணேன். இவர் என்ன ஆனார் என்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இங்கே 2 ஃப்ரெண்டு. இவர் ஒருத்தர் தமிழ், அருண் பிரசாத் டாக்டர், இன்னொருத்தர் மகேஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து குஜராத்திக்காரு. 2 பேரும் மட்டும் இங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா 1 to 2 இவங்க இங்கே தான் வருவாங்க. அதனால் இவருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். இவர் கால் பண்ணால் எடுக்கல 2 டைமு. சரி, உடனே அவருக்கு பண்ணேன், மகேஷ்னு சொல்லிட்டு. அவரும் எடுக்கல. சரி, நான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு வந்தேன். இங்கே ஓடிட்டு வந்தால் அங்கேயே போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐடி கார்டு காமிச்சு இந்த மாதிரி டாக்டர் தான், நான் உள்ளே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொன்னேன். அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனால் ஃபுல்லாக ஃபயரு, யாருமே உள்ளே போக முடியாது. ஒன்லி அந்த தீயணைப்புத்துறை மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிட்ட நெருங்க முடியாது. அது ஃபயர் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே ஒரு 10 மீட்டர் தள்ளி தான் இருக்கேன், இருந்தாலும் ஃபீல் ஆகுது. அந்த அனல் நெருங்க விடாத அளவுக்கு அனல் அடிக்காது. ஃபீல் ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது இல்லாமல் அங்கே ஹாஸ்டலில் ஆன உடனே கொஞ்சம் பேர் கொண்டுட்டு போனாங்க. அதாவது அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் பாடி வந்து செதறி கிடந்தது. அது மட்டும் இந்த பக்கமாக ஒரு புல்டோசர் எடுத்து உடனே எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை வழியாக எடுத்துகிட்டு போனாங்க. அதை மட்டும் பார்த்தேன். நான் நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்காங்களான்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தா யாரும் இல்லை. உடனே நான் வந்து திருப்பி எமர்ஜென்சி வார்டு போனேன். சரி, யாருன்னா இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் இவரை பார்த்தேன். அப்புறம் இவர் கால் பண்ணி கேட்டேன், நேரில் போய் பேசுகிறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவர் இல்லை, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், சாப்பிட போயிருந்தேன், திடீர்னு ஏதோ வெடிச்சுது, என்னன்னு தெரியல,
உடனே நான் கீழே இறங்கிட்டேன், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. நான் உடனே கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே அந்த எமர்ஜென்சி அந்த விண்டோ மாதிரி ஒன்று இருக்கும் படிக்கட்டில், அதுலேருந்து குதிச்சுட்டு நான் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து எங்களை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல என்ன ஏதாவது ஃபஸ்ட் எய்டு தேவைப்படுது தான் போய் பாருங்கள் அனுப்புனாரு. அங்கே தான் பார்த்தேன் இவரை. பார்த்துட்டு ரூம் கீ கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். சரி நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்து அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக இங்கே வந்தேன். அப்போ தான் இன்னொரு ஃப்ரெண்டு, அவரையும் பார்க்க முடியல, மகேஷ்னு சொல்கிறது, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எதாச்சியாக பார்த்தா அவர் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ அந்த மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஸ்ஸு பார்த்திங்கன்னா உள்ளே ஏறணுமே படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தொலைவில் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவர் படிக்கட்டு ஸ்டெப்பு வரமே நின்றுட்டு இருந்தார். இடித்து ஒரு 5 செகண்டில் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையா, 5 செகண்டில் அந்த ஹாஸ்டலே ஃபுல்லாக பற்றிக்கிச்சு, ஃபுல்லாக கரும்பகை சுழிஞ்சிருச்சு. ஸோ அவர் 5 செகண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே கீழே இறங்கி வெளியில் வந்து பார்த்தா அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சுது. அப்போ வெளியில் வந்து பார்த்தோன்னே ஃபுல்லாக பாடியாக கிடந்தது, என்னன்னே புரியல அவருக்கும். அவரும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளைட் பாடி வந்து இந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்து ஏர் கிராஷ் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கான எந்த அடி இல்லை, காடு பண்ணி. ஆனால் அவர் ரொம்ப பக்கத்தில் இருந்து அவர் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. சில பேரை வந்து அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியல, அவருக்கு ஐசைட்டு கூட சுத்தமாக தெரியல, ஃபுல்லாக கரும்போக மெஸ்ஸு ஃபுல்லாக. நீங்கள் அந்த வீடியோ இல்லை ஃபோட்டோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் தப்பிச்சு எப்படியோ கீழே வந்தது அவரை புண்ணியமாக நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம், நின்றுட்டு இருந்தோம், ரெஸ்கியூ பண்ண முடிஞ்ச வரை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு இவரை தான் பார்த்து இவர் சாவி கொடுத்து போய் இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி 2வது டைம் போய் பார்த்து எதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு சாவி கொடுத்துட்டு ஹாஸ்டலில் ஒரு டைம் நல்லா விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் சில காட்சிகள் நாங்கள் பார்த்தோம் சோசியல் மீடியாவில், அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உடல்கள்லாம் சிதறி கிடக்கும்போது பொதுமக்கள்லாம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த இறந்த உடல்களோடு நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சில பேரெல்லாம். அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல சார் அந்த மாதிரியான காட்சிகள். இல்லை அங்கே இருந்தவங்க 95% பேர் வந்து அவங்க யாருன்னே தெரியல. அந்த கேம்பஸில் கூட நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அதுதான் சொல்றேன், நீங்க வெளிய இருந்து பொதுமக்கள் வந்தாங்க, ரெஸ்கியூக்கான பொதுமக்கள் இருந்தாங்க, அவங்களையும் நம்ம தப்பு சொல்லல. ஆனா ஒரு சிலர் இந்த மாதிரி தேவையில்லாத செயல் எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்றது எல்லாருக்குமான ஒரு வருத்தமா இருந்தது. அண்ட் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வளாகம், நீங்க படிக்கக்கூடிய ஒண்ணு, அதனுடைய பகுதி, அங்க இப்படி உயிரற்ற உடல்கள் கிடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்ல பொதுவாகவே இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரினா அந்த மார்ச்சுரியில பார்த்து நாங்கள் பழகப்பட்டோம். ஆனால் இது வந்து புதுசாக மார்ச்சுரி, அதான் நான் கேட்டேன். மார்ச்சுரின்றது வேற, ஏன்னா அது நமக்கு தெரியும், அது டிக்ளேர்டு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது பார்த்த உடனே அன்னைக்கு அப்போ பார்த்து ஒரு அரை மணி நேரம் ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒருவேளை வீட்டிலேருந்து கால் பண்ண போகிறாங்கன்னு நான் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் அம்மாவுக்கு பேசினேன். அம்மாவுக்கு பேசிவிட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்காக போகிறோன்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கிடையில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. சில பேருக்கு எடுத்து பேச முடிஞ்சது, சில பேருக்கு பேச முடியல. ஸோ பேச முடியாதவங்களுக்கு மறுநாள் பேசி இந்த மாதிரி நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். நீங்களும் செய்தி தெரியறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு சொல்லி இந்த மாதிரி, அதனால அவங்களை ஒரு ஆஸ்வாசப்படுத்தி. ஆனா நான் சொன்ன மாதிரி நண்பர்கிட்ட கேட்டதேதான், நீங்க இந்த செய்தியோட வீரியம் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு சின்ன விபத்து, அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க முன்னாடி. ஆனாலும் அதோடைய வீரியம் தெரிய தெரிய ஒரு பதட்டம் மேற்கொண்டு இருக்கும் இல்லையா? அப்படி உங்க மனைவி ஆகட்டும், அம்மாவாகட்டும், அவங்க எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க? அவங்க வந்து உனக்கு எதா ஆச்சா, உனக்கு எதாச்சுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு நெருக்கம் கிடையாது. இவங்க 2 பேர் தான் நெருக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன இருக்காங்க பார்க்கலான்னு வந்தேன். அதனால் நான் நல்லா தான் இருக்கேன், இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். சரி ஓகே, நீயும் கொஞ்சம் பாதுகாப்பாக இரு, போயிட்டு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லலை, உன்னையும் நீ பார்த்துக்குன்னு சொல்லி தான் அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள் கூட வந்திருந்தாங்களா? என்ன எங்க கொலீக்ஸ் 16 பேர் இருக்காங்க, அவங்க 16 பேர் வந்தாங்க. அவங்களால ஏதாவது ஹெல்ப் செய்ய முடியுமான்னு பார்த்தாங்க. நீங்க நினைச்ச மாதிரி உள்ள பூந்து அப்படி எல்லாம் செயல்பட முடியாது இல்லையா? நீங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பில்டிங் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 300 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 200 மீட்டர் சம்திங். இங்க எங்க வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அந்த
அந்த அனல் அடிக்கக்கூடியதை? அது வந்து அங்க ஒரு 10 மீட்டர் தான் சார். ஓகே, ஒரு 10 மீட்டர் அளவுல உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள நெருங்க முடியாததுதான சூழ்நிலை. அந்த தீயணைப்பு துறை அவங்க வந்து கிட்ட போய் செஞ்சதெல்லாம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா எங்கனாலே போக முடியல. அது அந்த கிட்ட போகலான்னு பார்க்குறோம், நான் முடியல. ஒரு பதட்டமும் இருக்கு, பயமும் இருக்கு, அப்புறம் பாடியும் ஒத்துக்கல அது கிட்ட போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சூடு, உடம்பு தாங்கலை, எனக்கே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் கிட்ட போகல. நான் இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும், கட்டாயமாக கேட்கணும்னு. ஏன்னா நீங்கள் முதல்ல என்ன நடந்ததுன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் விமானம் தான் விபத்துக்குள்ளாயிருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி. நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வருது. ஒரு விமானம் நேரடியாக வந்து ஏற முடியாமல் தடுமாறி விழுகிறது அப்படின்றது. இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஆமாம் இப்படி தான் இது விழுந்திருக்கும் அப்படின்றது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்குவீங்க. ஆனால் இதெல்லாம் மீண்டதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விமானம் பறக்கும்போது அந்த ஒரு அச்சம் அப்படின்றது உண்டா, இல்லை அது ஒரு பதட்டத்தை உண்டு செய்யுதான்னு இருக்கு சார். அது ஏன்னா இங்கே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மேலே போயிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் மேலே எப்பவுமே நைட்டு ஆமாம் பறந்துகிட்டே இருக்கும். மிட் நைட்லேயும் வந்து சத்தம் கேட்டுட்டு. இவ்வளோ அதான் கேட்க வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பொருட்படுத்திருக்கீங்க, வழக்கம் போல ஒன்றுதான். ஆனால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமும் அது சகஜமா இயங்க ஆரம்பிச்சிருச்சு விமான நிலையம். ஆனா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் எப்படி இருக்குன்றதுதான் கேட்குறேன். மாற்றம்னா எப்படி சார் சொல்றது? இந்த மாதிரி நிகழ்ச்சி நெக்ஸ்ட் யாரையும் எங்குமே நடக்கக்கூடாது. இல்லை, அந்த விமானம் வரும்போது உங்களுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு செய்யுதான்றது தான் இருக்கு சார். அது எப்படி சொல்றது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல எப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி ஈவினிங் நான் வந்து டெரஸில் வந்து டெய்லி ஈவினிங் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்குது. டெய்லி வாக்கிங் போகும்போது என்னோடய டெரஸ்லேருந்து பின்னாடி பார்த்தா ஏர்போர்ட்டோட ரன்வே தெரியும். அது வந்து 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. டெய்லி அந்த ஃப்ளைட்லாம் பார்த்துட்டு தான் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். அது அந்த டைமில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சம்பவமாக இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசையாக இருந்திருக்கும் இல்லையா, நம்ம டெரஸ்லேருந்து பார்க்குறோன்னா எட்டி பிடிக்கிற அளவுக்கு விமானம் இருக்கேங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் கிராஸ் ஆகி போகும்போது. ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அதே விமானத்தை பார்க்கும்போது எப்படி? இதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்த்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். இந்த சம்பவம் தான், இந்த ஆக்சிடென்ட் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஏன்னா விமானம் பறக்கும்போது அந்த சத்தம் நமக்கு நல்லாவே கேட்கும். இந்த பகுதியில் இருக்கிறனால அது வந்து ஒரு பதட்டத்தை உண்டு செய்யுதுன்றது தான். என்னன்னா எப்படி சொல்றது சார், அது இந்த வழியாக தான் வரணுமா விமானம், வேற வழி இல்லை அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இந்த அங்கே வந்து அது ஐசோலேட்டட் ஏரியா. அது ஒரு ஃபேமிலி குவார்ட்டர்ஸ், அப்புறம் மெஸ்ஸு, யூஜி ஹாஸ்டல், அவ்வளோதான் இருக்குது. அந்த கேள்வி நான் கேட்க நினச்சேன். ஏன்னா அந்த விமானம் இப்போ வரும்போது இந்த பாதையில் விழுந்ததுனால இங்கே இந்த அளவுக்கு பலி எண்ணிக்கை அப்படின்றது. ஒருவேளை இது மக்கள் வாழக்கூடிய அந்த கட்டிட குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருந்தா, இல்லை இந்த பக்கம் விழுந்திருந்தா, ஏன்னா போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக இருக்குது இப்போவே நம்ம பார்க்குறோம். அப்போ இது இன்னுமே யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் தான் மருத்துவமனையும் இருக்குது அப்படிங்கும்போது. ஆமாம் சார், இது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே முடியாதவங்க தான் வந்து இருப்பாங்க. இன்னும் பெரிய கேஷுவாலிட்டியாக இருக்கும். காட் கிரேஸில் இது இழப்பாக இருந்தாலும் வலியோடு ஏற்றுக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இது அங்கே இது இருந்தது ஒரு இழப்பாக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாத இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய நிலைமையாக தான் இருக்காது. அது இன்னும் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வேறு எங்கேயாவது இருந்திருந்தால் இதை விட பெருசாக இருந்திருக்கும். இது கவுண்ட் பண்ணிடலாம் இவ்வளோ தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லோரும் குரூப்பில் அலர்ட் ஆகிட்டாங்க, யார் யார் இருக்கீங்க குரூப்பில் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரெக்கவரபிள் கவுண்ட்டு ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்கும். இங்கே அது ஐசோலேட்டட் ஏரியான்றனால அங்கே மெஸ்ஸு பணியாட்கள் இருக்காங்க, அவங்க மட்டும் இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அவங்கவுங்க பேசி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடுச்சு. இதே ஒரு பொது இடத்துல இருந்திருந்தால் கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியாது, யாருன்னு ஐடென்டிஃபையே பண்ணியிருக்க முடியாது. அது அன்ரெக்கவரபிள் டெத்து அந்த ஃப்ளைட்லேருந்து ஆனவங்களுக்கு. பட் ரெக்கவரபிள் டெத்தில் வந்து இதில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுச்சு. ஆஃப்டர் அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் யார் யாருக்கு வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் யார் யாருக்கு அடிபட்டிருக்குன்றது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ண முடிஞ்சது. முடிஞ்ச வரையும் ஈஸியாக அவங்கள மேனேஜும் பண்ண முடியுது. மேற்கொண்டு சிவியராக பகுதின்றதுனால ஒருவேளை குடியிருப்பு பகுதியாக இருந்தால் அது நம்மளால் யோசிக்கக்கூடிய கவுண்ட் இல்லாமல் இருந்திருக்கும் சார். அது என்னன்னா இது எல்லாரும் குரூப்பில் அலர்ட் ஆகிட்டு எல்லோரும் கேட்டுக்கிட்டோம், யார் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக இருக்காங்களா கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த கவுண்ட் இத்தனை பேர் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பட் குடியிருப்பு இல்லை அந்த இடம் இல்லாமல் வேறு இடத்துல வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த கேள்விகள்லாம் காரணமே நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப இருக்குது.
அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான். அதிர்ஷ்டவசமா உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அது பாதுகாப்பா இருக்காங்கன்றது உண்மையாவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு வருத்தமும் நடந்திருக்கு. இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்றத நம்புவோம். நன்றி. என்ட்ரி பண்ணா வெற்றி. டவுன்லோட் தி ஆப். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now.